ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது வந்து நேற்று மார்னிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் என்னென்ன நான் எடுத்துக்கிட்டேன்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான். மார்னிங் வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி அண்ட் வெறும் ஓட்ஸு நட்ஸ் எதுவும் போடல. கொஞ்ச நேரம் ஸ்லிம் மில்கில் சோக் பண்ணி கூட கொஞ்சம் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி, கூட சியா சீட்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி குடிச்சிட்டேன். கூட ஒரு கோவா, கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் கோவா ஃபுல்லாக பழுத்தது தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து தனியா தண்ணி ஆஸ் யூஷுவல் மார்னிங் இதில் குடிக்கிறது. அண்ட் இப்போது ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஓட்ஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூட சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து நைட்டுக்கு ராகி ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை 2 கைப்பிடி ஃபுல்லாக முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவினது போட்டிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு அது பல்லில் மாட்டோம் சாப்பிட்டு பண்ணி போட்டால் அதனால். ஸோ போட்டு நல்லா பிசைஞ்சு முதல்ல அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா மர்ஜ் ஆகட்டும்ன்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கவனமாக ஊற்றணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் கையில் ஒட்டோ அந்த மாதிரி ஒழுங்காக வராது. ஸோ முடிச்சுட்டு தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன். நைட்டுக்கு கூட வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படி அழுத்தி பார்த்தா ஒட்டக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தவாவில் போட்டு திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஓட்ஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுப்பேன். சைடில் வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, கோஸு, வெங்காயம், தக்காளி, இதில் நம்ம இஷ்டம் என்ன வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா மஷ்ரூமு என்னன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் 4 எடுத்தேன். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கோஸு போட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சேன். கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இது போட்டு நல்லா இது பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அது நல்லா தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் அதில் ஆட் பண்ணி தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி சின்னதாக பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணோம். இப்போ இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ், குடமிளகா, பீன்ஸு, அப்புறம் வந்து இது பன்னீர் கூட போடலாம். பன்னீர் வந்து க்யூபாக இல்லைன்னா தூள் பண்ணி போடலாம். அந்த மசிச்சு போடுவாங்கள்ல அந்த மாதிரி கூட போடலாம். நான் இன்றைக்கி இதுதான் இருந்துச்சு வீட்டில். ஸோ ஃப்ளிப் பண்ணி 2 டைம் போட்டு கம்மியான எண்ணெயில் ஃப்ளிப் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். கூட வந்து நான் இன்றைக்கி எதுவும் தனியாக செய்யலை, சாஸ் தான். இல்லைன்னா இதுக்கு நம்ம நார்மலாக வைக்கிற அந்த தந்தூரி க்ரீன் சட்னி அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என் ஆஃப்டர்நூன் லஞ்சே நான் ஈவினிங் தான் சாப்பிட்டேன். அண்ட் அப்புறம் ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நல்லா திரட்டி தோசை தவாலே நான் திரட்டி 2 பக்கமும் நீங்கள் வேணால் நெய் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கூட கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து நுணுக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வச்சு அரைச்சேன். ஸோ இதுதான் நைட்டு டின்னர் முடிஞ்சு. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து மூங் தாலில் சுண்டல் பண்ணிவிட்டு காலையில் சோம்பு தண்ணி, கோவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.